விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல இருந்தாலும் அவர் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்படி இருந்தாலே இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்லாமல் இருக்குது. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருக்குது. ரொம்ப நாளாக ஏதாவது நகை வாங்கணும், நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ஃப்ளோ நல்லா இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுல ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் செயலாக்கம் பண்ணும்போது நிறைய தடைகள் இருக்கும். ஆகையினால தடையை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இல்லை. நல்லா பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. லைஃப்பில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு மாற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த்து திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஷேரில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். குறிப்பாக நீங்கள் இந்த வாரம் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய், ராகு இருக்குது. டெம்ப்டேஷன் உங்களுடைய உணர்வுகளை தூண்டும். அதெல்லாம் தூண்டக்கூடிய உணர்வுகளெல்லாம் கவனமாக இருங்க. ரேஷ்லேயோ, ராட்லேயோ, ஆன்லைன் பிஸ்னஸ்லேயோ, ட்ரேடிங்லேயோ எனி ஸ்பெக்குலேஷன் வேண்டாம். குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸ் அண்டு எல்லா விதமான விஷயங்கள்லையும் கவனம். சொந்த பிஸ்னஸுமே பெருசாக லாபகரமாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் பிரிஞ்சு போயிடுவார். ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. தேவையில்லாத விஷயங்களுக்கு எதுக்குமே கடன் வாங்காதீங்க. இந்த வாரம் முழுவதும் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள். சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம்.